பஞ்சாபி திரைப்படத்துறை மற்றும் பாடி பில்டிங் உலகில் அனைவருக்கும் நன்கு அறியப்பட்ட கலைஞரான வரிந்தர் குமார் அமிர்தசரஸில் மாரடைப்பு ஏற்பட்டு திடீரென காலமானார். அவரது மறைவு திரை மற்றும் உடற்தகுதி துறையினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தனது கடின உழைப்பு, ஒழுக்கம் மற்றும் திறமை மூலம் உலகம் முழுவதும் பஞ்சாபிற்கு பெருமை சேர்த்தவர். இது குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். வரிந்தர் சிங் குமார் ஒரு பஞ்சாபி நடிகரும் புகழ்பெற்ற உடற்கட்டமைப்பாளரும் ஆவார். உடற்தகுதிக்கான அர்ப்பணிப்பு மூலம் அறியப்பட்ட அவர் பஞ்சாபி சினிமாவில் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்திருந்தார். அவர் ஒரு வெற்றிகரமான நடிகர் மட்டுமல்ல, உடற்கட்டமைப்பு துறையிலும் தனது கட்டுப்பாடு மற்றும் கடின உழைப்புக்காக அனைவராலும் நன்கு அறியப்பட்டவர் என்றே சொல்லலாம். அவர் 2009ஆம் ஆண்டு மிஸ்டர் இந்தியா பட்டத்தை வென்றார் மற்றும் மிஸ்டர் ஆசியாவில் 2வது இடத்தையும் பிடித்திருந்தார். இவர் 2012ஆம் ஆண்டு பஞ்சாபி திரைப்படமான கபடி ஒன்ஸ் அகைன் மூலம் நடிகராக அறிமுகமானார். பின்னர் அதனைத் தொடர்ந்து அவர் 2014ஆம் ஆண்டு ரோர் டைகர்ஸ் ஆஃப் தி சுந்தர்பன்ஸ், 2019இல் மர்ஜாவான் உள்ளிட்ட இந்தி படங்களில் நடித்து பிரபலமானார். இந்நிலையில் வரிந்தர் சிங் குமார் நேற்று மாரடைப்பால் காலமானார் என்று அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். இது குறித்து அவரது மேலாளர் யத்வந்தர் சிங் செய்தியாளர்களிடம் கூறுகையில், அவர் கடுமையான தோள்பட்டை வலியை அனுபவித்து வந்ததாகவும் அதை பரிசோதிக்க அவர் அமிர்தசரஸில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்றதாகவும் அங்கு அவருக்கு மாலை 5 மணி அளவில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு காலமானார் என்றும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் திரை மற்றும் உடற்தகுதி சமூகத்தினர் வரிந்தர் குமாரின் மறைவு செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அவரது ரசிகர்கள் மற்றும் சக கலைஞர்கள் சமூக வலைதளங்களில் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பஞ்சாபி சினிமா மற்றும் உடற்தகுதி சமூகத்திற்கு வரிந்தர் குமார் ஆற்றிய பங்களிப்பு எப்போதும் நினைவு கூறப்படும். அவரது எதிர்பாராத மரணம் திரையுலகிற்கு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பாக கருதப்படுகிறது என பஞ்சாப் மாநில துணை முதல்வர் சுஜிந்தர் சிங் ரந்தாவா தனது எக்ஸ் தளத்தில் பஞ்சாபி மொழியில் பதிவிட்டுள்ளார்.